ரியாவை ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ரியாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அவகிட்ட பேசி ஆகணும். ஐயோ கவிதா, உயிரை காப்பாத்திக்க ஓடுற அவசரத்துல கையில போன் எடுத்துட்ட போவா. அது மட்டும் இல்லாம இப்ப அவகிட்ட நம்ம பேச முடியாது. அப்படியே பேசினாலும் ஒரு யூஸும் கிடையாது. அவ எல்லாத்துக்கும் துணிச்சிட்டா. கௌதம், அப்ப இனிமே நம்ம யோசிக்க ஒண்ணுமே இல்ல. அவ ஜட்ஜ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணா நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம். நாம பிளான் பண்ண மாதிரி அவளை முடிச்சு விட்டுருங்க. நம்ம பேர் வெளியே வராம மட்டும் பாத்துக்கோங்க. அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் அவன் உயிரோட இருந்தானா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. ஆனா அவளை எப்படி கொல்ல போறீங்க? வாட் இஸ் த பிளான்? அந்த ரியா கூட திவ்யாவும் மகாவும் வேற இருக்காங்க. நீங்க மட்டும் சரியா பிளான் பண்ணல, பிரச்சனை பெருசாயிடுச்சு. எப்படியும் திருவ செங்கல்பட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 3 hours ஆச்சும் ஆகும். அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும். ஆமாக்கா, அவர் மேல வீண் பழி சுமத்திருக்காங்க. அதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கவே கூடாது. ஆமா மகா, என்ன ஆனாலும் சரி ஒரு நொடி கூட தெரு ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாது. டேய், கோர்ட்ல போய் உண்மையை ஒத்துக்குவல்ல? அங்க போய் மாத்தி பேச மாட்டியே? அப்படிலாம் பேச மாட்டேன். சீக்கிரமா போங்க. அந்த கொலைகாரன் வந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் லவ்வர் மேல சத்தியமா கோர்ட்ல நான் உண்மையதான் சொல்லுவேன். வேகமா போங்க. சரி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். டேய், இப்படி போக போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டா? என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஐயோ ஐயோ, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. வழிய விடுங்கடி. இன்னைக்கு இவளை நான் கொல்லலான்னு வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து சாக போறீங்கடி. சாவடி. அம்மா நில்லுங்கம்மா. எங்கம்மா போறீங்க? இங்க நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இல்ல, அவசரமா ஜட்ஜையோ பார்க்கணும்னா. அவர் இப்பதாம்மா உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க நினைச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. எதா இருந்தாலும் திங்கட்கிழமை கோர்ட்ல வந்து பாருங்க. ப்ளீஸ்ண்ணா, இது ரொம்ப அர்ஜென்ட். இல்லனா உங்ககிட்ட இவ்ளோ தூரம் பேசுவோமா? உங்க அவசரத்தெல்லாம் ஜட்ஜை பார்க்க முடியாதும்மா. போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா. கிளம்புங்கம்மா, கிளம்புங்கன்னு சொல்கிறேன்ல. போங்கம்மா, ஒரு நிமிஷம் இருக்குமா. ஆமாம், வரும்போது 3 பேராக வந்தீங்க. இன்னொரு ஆள் எங்கம்மா?
இப்பதான் நீ அதையே கவனிக்கிறியா? அவ எப்பயோ போயிட்டா. இந்நேரம் அவ ஜட்ஜ பார்த்திருப்பா. நீ பண்ணது கேரக்டர் அசாசினேஷன். பெரிய குடும்பமா அது. நீ சொன்னதை நம்பி நானும் திருவ ரிமாண்ட் வேற பண்ணிட்டேன். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? மன்னிச்சிருங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா, உன்னை இப்படி யார் பண்ண சொன்னது? அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். போன்ல பேசுவாங்க, பேங்க்ல பணம் போட்டு விடுவாங்க, அவ்வளவுதான் சார் தெரியும். போலீஸ் கிட்ட சொல்லி அதை தனியா நான் விசாரிக்க சொல்றேன். சார், திருவ ரிலீஸ் பண்றதுக்கான ஆர்டரை கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க சார். செய்யாத தப்புக்கு திரு ஒரு நொடி கூட ஜெயில இருக்க கூடாது சார். இருமா இரு. உன் தங்கச்சி கையில அடிபட்டிருக்கு பாரு. போகும்போது ஹாஸ்பிட்டல்ல மருந்து போட்டு போங்க. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறோங்க ஐயா. உங்க தீர்ப்பு தான் இன்னைக்கு எங்களுக்கு நிஜமான மருந்து. ஹலோ சார், நான் திவ்யா பேசுறேன். ஓ நீயா? இன்னைக்கே ஜட்ஜு முன்னால திருவை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும்னு என்கிட்ட சட்டம் பேசினியே, அவ தானே? ஆ சொல்லு 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 சொல்லு. சார், திருமல தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஜட்ஜ் திருவ ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த ஜட்மெண்ட் காப்பியை உங்களுக்கு போன்ல சென்ட் பண்ணிருக்கேன் சார். அதனால நீங்க திருவ ஜெயிலுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் ஃபோனில் அனுப்புனா எப்படிமா? அது உண்மையான ஆர்டரா இல்லை பொய்யான ஆர்டரான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? சார், அது உண்மையான ஆர்டர் தான் சார். ஜட்ஜே என்கிட்ட கொடுத்தாரு. அப்படிதான் நீ சொல்லுவ, அது எதுக்கு நான் நம்பணும்? எதுவாக இருந்தாலும் நேரில் கொண்டு வந்து கொடு. சார், நான் அங்கதான் சார் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் நேர்ல வந்து ஜட்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னமோ லவ்வரை கார்ல பிக்கப் பண்ற மாதிரி சொல்ற. இது போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்ச நேரத்துல இவரை செங்கல்பட்டு ஜெயில ஒப்படைச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ அங்க வந்து பாத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இவர் உள்ள வச்சாச்சுன்னா இனிமே திங்கக்கிழமை தான் அவரை வெளியில எடுக்க முடியும். சார், அதுக்கு தான் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுமா.